சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல சூப்பர் பெட் ராபிட் அண்ட் பெட் செக்ஷன்ல இருந்து சுற்று 17ல இருந்து ஒரு ஆட்டத்த பார்க்கலாம். ஸோ இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரக் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்றாரு. பேய் மாரி விளையாடக்கூடிய வேய் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்றாரு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தாங்க. அத நான் வந்து இங்க பயன்படுத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்டின்னா, நம்ம சேனல நீங்க முறையா பார்த்துட்டு இருக்கீங்க அப்டின்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேம பார்க்கலாம். ஸோ இந்த கேம்ல வந்து பிரக் வந்து நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது பிரக் நேத்துக்கு நம்ம பார்த்த கேம்ல பிரக் லாஸ் ஆயிருந்தாரு. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோலர் கோஸ்டர் கேம் சொல்லியிருந்தேன். இந்த கேம் நான் கவர் பண்றதாவும் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்றது? அது அப்படியே ஒரு மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ கேம் பார்க்கலாம். ஸோ கேம்ல ஒயிட் அதாவது பிரக் வந்து பார்த்தீங்கன்னா, நைட் F3 ஓப்பன் பண்றாரு. ஓப்பனிங் வைஸ் ஆஸ் யூசுவல் நம்ம அ நைட் F3 ஓப்பன் பண்ணாலே பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். எப்படி வந்து D4க்கு பிளாக் வந்து நைட் F6 ரிப்ளை பண்றாங்களோ அந்த மாரி. ஸோ கிங்ஸ் இண்டியன் செட்டப் பார்க்குறோம். டபுள் ஃபேன் ஷட் ஆஃப் வேரியேஷன். ஸோ C4 D இன்டு C4 அதுக்கப்புறம் நைட் A3. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் வந்து டெவலப் பண்ணி அந்த பானை வெட்ட பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் பிஷப் E6. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு மூவ்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பிளிட்ஸ் கேம் அப்படிங்கிறதுல ரொம்ப ட்ரிக்கியாக விளையாடுறது நல்லது தான். இந்த மாதிரி விளையாடலாம். ஸோ பிஷப் டு G2 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் G7 அவர் விளையாடுறாவும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, குயின் C2 டெவலப் பண்ணுறாரு. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப் வந்து E6 வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஷப்பை டெவலப் பண்ணாம இம்மீடியட்டாக இதை கொஸ்டின் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா வெட்னாக்கா நமக்கு தான் லாபமாக இருக்கும். ஸோ சப்போஸ் அந்த மாதிரி விளையாடணும் அப்படின்னா பான் டு பிஷப் டு D5 வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பான் டு E4 அதுக்கப்புறம் பிஷப் C6 அண்ட் தென் த கேம் கண்டினியூஸ் வித் பிஷப் XC4 த்ரெட்னிங் F7. ஸோ கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி வந்து ஓப்பனிங்கில் விளையாடுறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பட் கேமில் பிஷப் G2 அதுக்கப்புறம் பிஷப் G7. ஏன்னா இந்த பானை வந்து ஈஸியாக நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு குயினை வச்சியோ இல்லை குயினை வச்சு செக்கு கொடுத்தோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பானை கேப்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம வந்து ஒரு வழியை வந்து ஏற்படுத்த முடியும். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா குயின் C2 சிம்பிளாக வந்து விளையாடுறாரு லேட்டராக. ஸோ பான் C5 அப்புறம் நைட் டேக் C4. ஏன்னா ஜென்ரலாக வந்து குயின்ஸ் பான் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பானை வந்து ஜென்ரலாக என்ன சொல்கிறது கிங்ஸ் பான் ஓப்பனிங்கோ இல்லை வந்து குயின்ஸ் பான் ஓப்பனிங்கோ எதுவாக இருந்தாலும் உங்களோட சி பானை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேமுக்குள்ளே இன்வால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் அந்த பானுக்கு பின்னாடி உங்கள் நைட்டை வந்து நேச்சுரலாக டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷனாக இருக்கும். நைட் C6. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த பான் C5 எதுக்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்காரு, நைட்டை வந்து பானுக்கு பின்னாடி வைக்கிறதுக்காக தான் அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பான் டு D3 அதுக்கப்புறம் ரூக் C8 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் குயின் A4 நம்ம பார்க்குறோம். குயின் A4க்கு அப்புறம் பிஷப் டு D7. ஸோ இந்த இடத்துல நான் ஏன் இந்த மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல பிளாக் வந்து இந்த பின்னை வந்து பிரேக் பண்ணிடுறாரு. அப்போ இந்த டெவலப்பிங் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வேஸ்ட் ஆஃப் டெம்போவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் நேச்சுரலாக கேன்சல் பண்ணுறதுக்கு தயாராகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளால் வந்து இந்த நைட்டை வந்து ஃபர்தராக ப்ரெஷர் பண்ண முடியும். பிஷப் D7 விளையாடுனீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நைட் டேக் C6 அதுக்கப்புறம் பிஷப்பால் விட்டுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரூக்கால வெட்டினீங்க அப்படின்னா, யூ ஆர் பிளண்டர் இன் த கேம் பிகாஸ் நைட் A5 வில் வின் த ரூக். சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல பானால வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்லியான ஒரு பான் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் வந்து குயின் இன்ட்டு A7ம் விளையாட முடியும். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நைட் F6 வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் மூவ் பண்ணாமல் அவர் பிஷப்பை ரீட்ரீட் பண்ணி இந்த பின்னை வந்து பிரேக் பண்ணுறாரு. ப்ளஸ் டிஸ்கவரி கொடுக்கவும் முயற்சி பண்ணுறாரு. ஸோ கேன்சல் பண்ணிடுறாரு பிறகு. டிஸ்கவரியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த பீஸும் நமக்கு லூஸாக இல்லை. ஸோ அந்த காரணத்தினால அதை கேன்சல் பண்ணி விட்டுறாரு. A6க்கு அப்புறம் இந்த B5 வர்றது என்ன சொல்கிறது ஆப்வியஸாக தெரியுது. அதனால் குயினை வந்து ட்ரா பண்ணிடுறாரு. B5 எனிவே அதுக்கப்புறம் நைட் D2. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா பிரகோட பீசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து பான்ஸை வச்சு நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நைட் F6 அதுக்கப்புறம் நைட் டு B3 திரும்பவும் உள்ளே போகிறாரு. பான் C4 வந்துட்டு திரும்ப அந்த நைட் மேலே டைம் கெயின் பண்ண உடனே வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக் பான் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகுது. நைட்டை வந்து பார்த்திங்கன்னா C5ல போட்டு இந்த பிஷப்புக்கு வந்து ஒரு த்ரெட்டு கிடையாது. மேபி த்ரெட்னு கூட சொல்லலாம். ஏன்னா பிஷப் பேர் வச்சிருக்காரு. நம்ம பிஷப்பை வெட்டுறதுக்காக கூட ஒரு முயற்சி பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நைட் எக்ஸ் D7 அதுக்கப்புறம் நைட் எக்ஸ் D7. ஸோ இந்த நிலையில் அவசரப்பட்டு இந்த பானை வெட்டினீங்க அப்படின்னா உங்கள் நைட் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ அதனால் அதை வெட்டக்கூடாது. ஸோ நைட் எக்ஸ் D7 அதுக்கப்புறம் நைட் எக்ஸ் D7 ரூக் B1 நைட் டு C5 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் குயினை வந்து ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்கே வீக்னஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் இந்த பீசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வல்னரபுளாக இருக்க மாதிரியும் உங்களுக்கு தோறும் விஷுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் குயினை வந்து போர்டில் வச்சுக்கிட்டு அட்டாக் கேரி அவுட் பண்ணுறது ரொம்ப ஒரு வைஸ் சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குயின் டு D5 அதுக்கப்புறம் பிஷப் டு D2 ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பிறகு ரூக்கை கனெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவரும் இப்போ தான் ரூக்கை கனெக்ட் பண்ணார். ஸோ E5க்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு மூவ் இருக்குது. ஜஸ்ட்டு ரூக்கை டெவலப் பண்ணி குயினுக்கு நேராக வச்சு எக்ஸ்ரே பண்ணிவிட்டு பிஷப் C3 ஐடியாஸ் ஏதோ ஒன்று பண்ணலாம் அல்லது நைட்டை மூவ் பண்ணலாம். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நைட் டு G5 வந்து விளையாடுறாரு. ஸோ இந்த இடத்துல அந்த நேச்சுரலான மூவ் அதாவது இங்கேவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸோட மைண்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப
கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் மூவ்ஸ் எல்லாமே ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ நைட் டு G5, அதுக்கப்புறம் குயின் டு D7, பிஷப் E3 த்ரெட்னிங் த நைட். இந்த இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெம்ப்டிங்கான மூவ் அல்லது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு அட்டாக்கிங் மூவ் பிஷப் H3 ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து F5 ஆடியும் ஆகணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீவர்லேருந்து தப்பிக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளாக குயின் டெக் C4 செக்கு, கிங்கை வந்து மூவ் பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குயின் டெக் C5 விளையாடலாம். அவர் வந்து இங்கே வெட்டினதுக்கப்புறம் E3 விளையாட முடியும். ஸோ இப்போ இந்த வேரியேஷனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொசிஷன் வைஸ் ஒயிட் இஸ் கம்ப்ளீட்லி பெட்டர். ஸோ கேமில் வந்து அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா பிஷப் E3 ஆடிட்டு நைட்டை த்ரெட்டன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் D4 வந்துட்டு குயின் அட்டாக் பண்ணுது. ஸோ அதனால் பிஷப் டெக்ஸ் D4, அதுக்கப்புறம் E டெக்ஸ் D4, ரூக் F D1. ஸோ இந்த இடத்துல ஹேங்கிங் பான் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஹேங்கிங் பான் ஸ்ட்ரக்சரில் ஒரு அட்வான்டேஜ் ப்ளஸ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றதை நான் விளக்கிடுறேன். அதுக்கப்புறம் கேமை கண்டினியூ பண்ணலாம். அட்வான்டேஜ் இதுதான், உங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும், நிறையா ஸ்கொயர்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்னும் ஒரு 2 மூலை வந்து ப்ரக் வந்து உணர்த்துவார். H6, அதுக்கப்புறம் நைட் F3, அதுக்கப்புறம் நைட் E6, அதுக்கப்புறம் பான் H4. ஸோ இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா பிஷப் H3 இஸ் அன் ஆப்ஷன். பட் இங்கே வந்து குயின் B5 விளையாடுறாரு. அதுக்கு பதில் அவர் ரூக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ப்ளஸ் இந்த ஆக்சுவலாக அவர் பண்ணுவார் லேட்டராக. இந்த D3 பாயிண்ட்டுக்கு ப்ரெஷரை பில்டப் பண்ணிவிட்டு பானை வந்து உள்ளுக்கு வந்து புஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நிலையாக மாறிடும் பிளாக்குக்கு. ஆக்சுவலாக ஹேங்கிங் பான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் பானாக மாறி அதுக்கு பிரச்சனையை உருவாக்க ஆரம்பிச்சிடும் ஒயிட்டுக்கு. ஸோ அதனால் குயின் B5 வந்து ரொம்ப லாஜிக்கலான மூவ். அவர் வந்து குயின் டு ரூக் F D8ம் ப்ரிப்பேர் பண்ணலாம். குயின் E4. ஸோ குயினை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே பண்ணுறாரு. ரூக் DC1 அண்ட் தென் பான் டு F5, கிக்கிங் த குயின் பேக். குயின் டு C2. ஸோ H5. ஸோ H5க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரூக் D1ல வைக்கிறாரு. ஏன்னா இந்த D3 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆகிட்டே வருது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பார். ஸோ ரூக்கி D8க்கு அப்புறம் பிஷப் F1 ஆடுறாரு. ஜஸ்ட் இந்த ஸ்கொயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். பிஷப் H6, பிஷப் H6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பான் டு B3 வந்து விளையாடுறாரு. ஸோ பான் டு B3க்கு அப்புறம் அவர் வந்து D3க்கு அப்புறம் E டெக்ஸ் D3, C டெக்ஸ் D3 ஒரு பாஸ் பான் கிரியேட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் குயினும் அட்டாக்ல இருக்குது. ஸோ அதனால் குயினை மூவ் பண்ணுறாரு. குயினை மூவ் பண்ணோன்னே திரும்ப பிஷப் வச்சு குயின் அட்டாக் பண்ணோன்னே திரும்ப குயினை D2ல வைக்கிறாரு. குயின் டு B7. ஸோ இந்த இடத்துல நைட் வந்து அன்டிஃபரெண்டாக இருக்குது, அதை த்ரெட்டன் பண்ணுறாரு. அதனால் குயின் E3. ஸோ கவுண்டர் அட்டாக்கும் இங்கே பண்ணுறாரு. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் C5 போட்டு இந்த பானுக்கு ஒரு பாதுகாப்பு எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜஸ்ட் நம்பர் ஆஃப் அட்டாக்கர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸை கவுண்ட் பண்ணால் நம்ம வந்து இந்த பானை வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிளியராக தெரியும் ஆக்சுவலாக. பட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா டைம் ப்ரெஷர்னால 2 பிளேயருமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணுறாங்க. ஸோ நைட் டு G5 விளையாடுறாரு ப்ரக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரூக் E8, அதுக்கப்புறம் குயின் டு F4, ரூக் C D8, தென் அதுக்கப்புறம் ரூக் C1 ஆடிட்டு திரும்ப இந்த நைட்டுக்கு ஒரு ப்ரெஷர். ரூக் டு D4 போட்டு குயினுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுனால நம்ம நைட்டை வெட்ட முடியாது. ஸோ குயின் F3, குயின் ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ குயின் டு B5. ஸோ குயின் டு B5க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவியரான அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு கிடைக்குது. அதனால் A4 இஸ் த மூவ். ஸோ A4க்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, குயினை வந்து B6க்கு கொண்டு போய்ட்றாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து நம்ம இதை வெட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிளண்டர் ஆகிடும். ஆனால் நம்ம நைட் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இல்லை. ஸோ குயின் B6, அதுக்கப்புறம் ரூக் டு C4 போட்டு அந்த அட்வான்டேஜை விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து சிம்பிளாக அகெயின் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டெக்ஸ் D3 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ரூக் டெக்ஸ் D3, ரூக் டெக்ஸ் D3 அண்ட் தென் குயின் டெக்ஸ் D3. ஸோ நம்மளால் வந்து இந்த பானை எக்ஸ்ட்ரா பானை வந்து நம்மளால் வச்சுக்க முடியும். ப்ளஸ் நம்ம பீசஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நைட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் பிஷப் டெக்ஸ் D3 நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது இமீடியட்டான ஒரு அட்வான்டேஜ் கொடுக்க இருந்தது. பட் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து அதை வெட்டுவார். ஆனால் அப்போ அவருக்கு அட்வான்டேஜ் கிடைக்காது. ரூக் டு C4, ரூக் டெக்ஸ் C4, அதுக்கப்புறம் B இன்ட்டு C4, ரூக் டு D8. இப்போ வந்து வெட்டிடுறாரு. ஸோ பிஷப் டெக்ஸ் D3க்கு அப்புறம் நைட் டெக்ஸ் D3, கிங் டு G2 வந்து விளையாடுறாரு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பீஸ் ட்ராப் ஆக்சுவலாக ப்ரக்குக்கு. பட் நீங்கள் டைம் சிச்சுவேஷன் உங்கள் ஸ்க்ரீனில் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால தான் சொன்னேன் ரோலர் கோஸ்டர் கேம் சொல்லிட்டு. இப்போ இவருக்கு வின்னிங் அட்வான்டேஜ் இருக்குது வேஇக்கு. ஸோ கிங் டு G2, ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபோர்க் இருக்குது. ஏன்னா நீங்கள் கிங்கை மூவ் பண்ணாமல் D3ல வெட்டுறதுக்கு நினச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா தென் குயின் B1 செக் வில் வின் த கேம். ஸோ அந்த காரணத்தினால கிங்கை வந்து ப்ரொஃப்ளாக்டிக்காக வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் நைட் E5 த்ரெட்னிங் த குயின். ஸோ ஃபஸ்ட்டு செக்கு, அதுக்கப்புறம் குயின் B7 போயிட்டு ஏ பானை அட்டாக் பண்ணி அட்லீஸ்ட் நம்ம பாஸ் பான் இருக்குது 2 பானையும் நம்ம வந்து புஷ் பண்ணலாம். ஏ பானை விட்டு 2 பாஸ் பான் இருக்கும். ஸோ குயின் டு E8 போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக்கு, குயின் D5 செக்கு, கிங் H8. இங்கே திரும்பவும் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜை நழுவுறாரு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நைட்டை வச்சு செக்கை பிளாக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நெக்ஸ்ட் மூவ் எக்ஸாம்பிள் நீங்கள் C5 அட்வான்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் அதுக்கப்புறம் பிஷப் F6 ஆட முடியும். அதாவது ஃபோர்ஸ் பண்ணலாம் எக்ஸ்சேஞ்ச். எல்லாமே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா தென்
நீங்கள் இந்த பானை வெட்டினாலும் கூட அதுக்கப்புறம் நம்ம பிஷப்பால் C5 பானை வெட்டிட்டு அதுக்கப்புறம் குயின் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஆகி என்ன சொல்கிறது ஈஸியாக வந்து கேமை வந்து அவர் கன்வெர்ட் பண்ணிடுவார். ஸோ அந்த காரணத்தினால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கிங் H8 மூவுக்கு பதில் ஒரு நைட் F7 வச்சிருந்தா அவருடைய அட்வான்டேஜ் அவரை தக்க வச்சு அழகாக வந்து கேமை கொண்டு போயிருப்பார். பட் கேமில் கிங் H8 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் கிங் டு G1, குயின் F8, குயின் F8க்கு அப்புறம் நைட் E6, ஸோ ஃபோர்க் பண்ணுறாரு. குயின் E7, அதுக்கப்புறம் இந்த நிலையில் வந்து குயின் B8 ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மூவ். பட் குயின் E7, பான் டு C5, பிஷப் F6, அதுக்கப்புறம் பான் டு C6. ஸோ பாஸ் பண்ண புஷ் பண்ணிக்கிட்டே போகிறாரு. அதனால் அதை வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கப்புறம் குயின் டேக் C6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் அகெயின் வந்து ஈக்குவல் ஆகிடுது. கிங் H7, அதுக்கப்புறம் ஒரு பான் அப்பு. ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பான் அப்பு. இப்போ ஏ பான் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பாஸ் பான் ஒரு அவுட் சைட் பாஸ் பான்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஸியாக வந்து கன்வர்ஷன் பண்ணிடலாம். ஸோ கன்சிடரிங் த டைம் சிச்சுவேஷன். ஸோ பிஷப் E5, அதுக்கப்புறம் நைட் G5 செக்கு கொடுக்குறாரு. கிங் G7, அதுக்கப்புறம் குயின் C4 ஆக்டிவான ஒரு குயின் போஸ்ட்டு. ஏன்னா F7 G8லாம் வந்து கவர் பண்ணுறாரு. எங்கேயாவது குயின் ஆக்டிவாக ப்ளே பண்ண நினச்சா நைட் E6ல் செக்கை கூட ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம. ஸோ பிஷப் F6 வச்சோடனே நைட் E6 செக் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கிங் H7 போயிடுது. A5க்கு அப்புறம் குயின் D6, குயின் D6க்கு அப்புறம் குயின் C7 செக்கு. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா VE வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து 4 வினாடிகள் வந்து இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலும் தெரியும். அதனால் ரிசைன் பண்ணிடுறாரு இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான காரணம் தான். இந்த ஏ பானை வந்து உங்களால் வந்து தடுக்கவே முடியாது. ஸோ நீங்கள் பிஷப் D4 ஆடலாம். A6க்கு அப்புறம் கிங்கை ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தென் நைட் டு B5 த்ரெட்னிங் தென் பிஷப்னால வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஷப்பை காப்பாற்றிக்க முடியும். எக்ஸாம்பிள் இங்கே ஏதாவது ஒரு மூவ் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி. பட் என்ன இஷ்யூ அப்படின்னா A7க்கு அப்புறம் நீங்கள் பிஷப்பை கொடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த நைட்டை வச்சு இங்கே இருக்கக்கூடிய வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிங்கோட ஹெல்ப்போட நம்ம வெட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கேமை வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல குயின் C7 செக் வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா VE வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் அவசியம் கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லி 2-3 டைம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவருக்காக தான் இந்த கேமை நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ரோலர் கோஸ்டர் கேம். அண்ட் இந்த கேமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ண ஒரு வாய்ப்பு இருந்தது. ஸோ பிளிட்ஸ்னால இப்படி தான் இருக்கும். இதை நம்ம நேரில் போர்டில் பார்த்தா இன்னும் வேடிக்கையாக இருந்திருக்கும். லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்தவங்களாம் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஒரு ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் மட்டும் VE வந்து தோக்கடிக்கலை அப்படின்னா அண்ட் மேக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஸ்ட்ரீக் லைக் அந்த 7 தடவை டோர்னமெண்ட் வின் பண்ணது, சூப்பர் பெட்டில் 10 தடவை அந்த பிளிட்ஸ் கேம் வின் பண்ணது, அப்படி எல்லாம் பண்ணியிருந்தாலும் கூட அவரால் வந்து இந்த சூப்பர் பெட் ராபின் பிளிட்ஸ் கப்பை வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்க முடியாது. ஏன்னா அவர் 0.5 தான் லீடில் போயிட்டு இருந்தார். ஸோ VE வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்னால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு 0.5 லேக்கில் பின்னாடி வந்துட்டார். ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கேம் அவ்வளோ முக்கியமான கேம். பட் ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா அதை ரூயின் பண்ணி விட்டுட்டார். ஸோ அந்த வகையில் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா VE மறக்க மாட்டார், ப்ளஸ் ப்ரக்கையும் மறக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வாரம் நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டில் பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம கிளப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா யார் வேணாலும் நம்ம கிளப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். மெம்பர்ஷிப் ஆஃப் பண்ணிவிட்டு எவ்ரி டே போஸ்ட் 6:30 எக்ஸப்ட் டியூஸ்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நீங்கள் வந்து பீர்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணுறது, பிளேயர்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணுறது, இல்லை புக்கு படிக்கிறது, ஸோ இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டீஸ் கிளப்பில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.